150 கிலோவாக இருந்த உடல் எடையை குறைக்க சென்னை தனியார் மருத்துவமனையில் கொழுப்பு நீக்க அறுவை சிகிச்சை செய்த 26 வயது புதுச்சேரி இளைஞர் திடீர் மரணம். முறையான சிகிச்சை அளிக்காததே இறப்புக்கு காரணம் என்று பெற்றோர் குற்றச்சாட்டு. இந்த ஹேமச்சந்திரனுக்கு 26 வயசு தான், ஆனால் 150 கிலோ எடை இருந்திருக்காரு. இவர் அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக எது இருந்திருக்குன்னா பாடி ஷேமிங்ன்ற ஒரு விஷயந்தான் இருந்திருக்கும். அதனால் அவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி தான் இவர் விரைவாக உடம்பை குறைக்கணும் அப்படின்றதுனால இந்த அறுவை சிகிச்சைக்கு அவர் முயற்சி பண்ணியிருப்பார். அதில் எடுத்த ட்ரீட்மெண்ட் இவருக்கு செட் ஆகாமல் இருந்திருக்கலாம். அதனால் இவர் உயிர் பிரிஞ்சிருக்கு. உடல் எடையை குறைக்கிறதுக்கு எவ்வளவோ இயற்கையான வழிகள் இருக்குது. உடற்பயிற்சி, டயட்டு, அதுக்கப்புறம் உணவு மூலயமா குறைக்கலாம். ஆனால் எவ்வளவு தான் முயற்சி பண்ணாலும் சிலரால் குறைக்கவே முடியாது. குறைச்சாலும் மறுபடியும் ஏறிடும். ஏன்னா அவங்களோட ஜெனடிக்கலான விஷயமா இருக்கலாம், அவங்களோட தனிப்பட்ட உடல்வாகு அப்படி இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் தாண்டி தான் நம்ம இருக்கணும். யாருமே குறுக்கு வழியை தேடாதீங்க. நிறைய பேர் இந்த சொட்டை விழறது, ஸ்கின் பிரச்சனை, இதுக்கெல்லாம் மேக்ஸிமம் இயற்கை வழியை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப யோசித்து ஒரு முடிவு எடுங்க. ஒரு டிவியில் வர விளம்பரங்களை பார்த்தோ இல்லை யாரோ ஒருத்தர் அறியாமையினால் சொல்கிற ஒரு விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணுறோம். இதை நிச்சயமாக அவாய்ட் பண்ணிக்கணும். இன்றைக்கி ஒரு உயிரே போயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் உலகத்தை நிறைய விஷயங்களில் இந்த பாடி ஷேமிங் அதில் ரொம்ப அவஸ்தைப்பட்டுருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் மற்றவங்களோட மனசை காயப்படுத்தாத அளவுக்கு நம்மளோட வார்த்தைகளையும் நம்மளோட செயல்களையும் வடிவமைச்சுக்கிட்டால் இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த உடல் பருமன் அதிகமாக இருக்கிறதுனால ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. தயவு செஞ்சு எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா, உங்களுக்கு உங்கள் உடம்பு கம்ஃபர்டபுளாக இருக்கா, ஓகே, விட்டுருங்க. அடுத்தவங்களுக்காக நம்ம உடம்பை குறைக்கிறோம், இந்த விஷயத்துக்காக குறைக்கிறோன்னு நினச்சி முயற்சிகள் மேற்கொள்ளும் போது தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஏன்னா நம்மளுக்கு நம்ம உடம்பை குறைக்கணும்னா நம்ம ஹெல்த்தியாக ட்ரை பண்ணியிருப்போம், நேச்சுரலாக ட்ரை பண்ணியிருப்போம். மற்றவங்கள நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்க, அதுக்காக இறங்கி உடம்பை குறைக்கணும், செயற்கையாக ஒரு முடி வளர செய்யணும், செயற்கையாக நம்ம குண்டாகணும், ஒல்லி ஆகணும், இந்த மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணும்போது தான் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்குது. தயவு செஞ்சு மற்றவங்களுக்காக எதையும் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லோரும் டேஸ்டியான, கலர்ஃபுல்லான ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இன்றைக்கி பொதுவாக உடல் பருமன் எல்லாருக்குமே அதிகரிச்சுட்டு தான் போகுது. அதுக்கு காரணம் நம்ம ஃபிசிக்கல் ஒர்க் எதுவும் பண்ணுறது கிடையாது. டெய்லி நம்மளோட லைஃப் ரொட்டீனில் ஃபிசிக்கல் ஒர்க், அதாவது விளையாட்டாக இருக்கட்டும், ஒர்க்காக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை தாண்டி ஆடம்பரமான விலையில் கிடைக்கிற அன்ஹெல்த்தியான பொருளை வாங்கிறத விட ரொம்ப சீப்பான ரேட்டில் ஒரு ஹெல்த்தியான ஒரு பொருள் கிடைக்கும். அதை வாங்கி நம்ம கன்சியூம் பண்ணால் இன்னும் இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணலாம். ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னா, எல்லாத்தையும் தாண்டி நம்மளை பாடி ஷேமிங் பண்ணுறாங்கன்னா தயவு செஞ்சு அதை காது கொடுத்து கேட்காதீங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை பார்த்துக்குங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழுங்க. மற்றவங்களுக்காக மாற முயற்சிக்காதுங்க. உங்களுக்காக மாற்றம் தேவையா, எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் இறங்கி ஒர்க் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.